சாப்பிடாதவங்களையும் சாப்பிட வச்சிடலாம். இது பேர் உசிலி. வந்து வாங்க நம்ம பீட்ரூட் உசிலி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு 1/4 கிலோ பீட்ரூட்டு நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து 2 வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் தேங்காய், சோம்பு, ஜீரகம், பட்டை, இந்த கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம், இந்த 1/4 கிலோவுக்கு 50 கிராம் கடலைப்பருப்பை எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கடலைப்பருப்பு, இந்த சோம்பு, ஜீரகம், பட்டை, வெள்ளைப்பூண்டு, தேங்காய் இதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குறன்னு அரைச்சி வச்சுருவோம். வடைக்கு அரைக்கிற மாதிரிக்கு அரைப்போம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் அது லேசாக வெந்தால் போதும். ஒரு கொதி வந்த உடனே நான் வெந்துடும் பீட்ரூட்டு. இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம உசிலிக்கு வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்குவோம். இதில் வந்து கொஞ்சம் சோம்பு, நல்லா இதாக வைக்கிறட்டும். சோம்பு நல்லா செவந்த உடனே வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிடுவோம். அது லேசாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இதில் வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு, பட்டை, கிராம்பு, பட்டை, சோம்பு, ஜீரகம், தேங்காய், வெள்ளைப்பூண்டு இதை போட்டு இப்படி பாருங்கள், இப்படி நல்லா குறன்னு தண்ணியே ஊற்றாமல் நல்லா குறன்னு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இந்த உசிலிக்கு வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா அப்படியே நல்லா சுருளணும். நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போடுங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா அப்படியே உதிரியாக வந்துடணும். நல்லா வதக்கிடணும். வதக்கி இன்னும் நல்லா அப்படி பொழுன்னு ரொம்ப நல்லா ட்ரை ஆகிடணும். இதுதான் இந்த உசிலியோடைய இதுதான். இந்த மாதிரி ஒரு எது செஞ்சு வச்சுட்டு பீன்ஸ் உசிலி, கொத்தவரங்காய் இதெல்லாம் வந்து இந்த உசிலியோடைய இதுதான். இந்த பருப்பை வந்து இது நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கிறணும். இதே மாதிரியே நம்ம பீட்ரூட் வேக வைக்கிற மாதிரிக்கே கொத்தவரங்காய் வேக வச்சுக்கிறலாம். பீன்ஸ் வேக வச்சு இதோட சேர்த்துற வேண்டியதுதான். நல்லா இதாக வச்சு பாருங்க. நல்லா ஒன்றோட ஒன்று வெட்டாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வறுத்துக்கிறணும். வறுத்துட்டு நம்ம பீட்ரூட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதை வந்து இதோட தண்ணியெல்லாம் வடிச்சிடணும். இந்த பீட்ரூட்டில் தண்ணியெல்லாம் வடிச்சிடணும். வடித்து இது பண்ணணும். இதோட ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது பாருங்க, இது அப்படியே நல்லா ட்ரையான இதில் வந்து நம்ம நல்லா போட்ட பாருங்க. இவ்வளோதான். இதில் வந்து சூப்பராக இந்த பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இந்த இதை சாப்பிடுவாங்க. இது செய்யும் போதே ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். இது பாருங்க, சாம்பார் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இதை செஞ்சு பாருங்க. செஞ்சாச்சு. பீட்ரூட் உசிலி ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.